தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என அஜித் பாண்டியன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில் உசிலம்பட்டி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டியன் அவர்கள் முன்னிலையிலும் மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் மணிமாறன் அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதியாக உசிலம்பட்டி தான் உள்ளது. அதற்கு காரணம் கிளை செயலாளர் ஆகிய நீங்கள்தான். அது மட்டுமல்லாமல் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும். அந்த தொகுதிகளிலும் உசிலம்பட்டி தொகுதிதான் முதல் தொகுதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக பேசினார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கொண்டு வந்த திட்டத்தை மக்களிடையே திண்ணை பிரச்சாரமாக எடுத்துச் சென்று சொன்னார். மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் திமுக சார்பாக யார் நின்றாலும் அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள், இவ்வாறு பேசினார். இந்த நிகழ்வில் மகளிர் அணி மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் குலாம் சரவணன். இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.